பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 95 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போ, யார் யாரிடம் கூறியது? எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எதை கையில் எடுத்துக்கொண்டு ராமோத்திற்கு போ என்று எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? தைல குப்பியை எடுத்துக்கொண்டு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. நீ டேஸ் கட்டிக்கொண்டு ராமோத்திற்கு போ என்று எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? இடை கட்டிக்கொண்டு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. யோசபாத்தின் தகப்பன் பெயர் என்ன? நிம்சி. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. யெகூ யாருடைய குமாரன்? யோசபாத்தின் குமாரன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. யெகூ டேஸ் இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசிக்கும்படி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? எங்கே இருக்கிறான் என்று பார்த்து. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. யெகூவை எங்கிருந்து எழுந்திருக்க பண்ணும்படி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? தன் சகோதரரின் நடுவிலிருந்து. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. யாரை உள்ளான ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு போகும்படி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? யெகூவை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ, யார் யாரிடம் கூறியது? எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று யார் யாரிடம் கூறும்படி எலிசா கட்டளையிட்டான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் யெகூவிடம் கூறும்படி எலிசா கட்டளையிட்டான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 11. டேஸ் எடுத்து யெகூவின் டேஸ் மேல் வார்க்கும்படி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனிடம் கூறினான்? தைல குப்பியை எடுத்து யெகூவின் தலையின் மேல். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 12. யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி எலிசா வாலிபன் ஒருவனை அனுப்பினான். சரியா தவறா என கூறுக.
சரி, எலிசா அனுப்பியது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாகிய வாலிபனைதான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. எலிசா அனுப்பின வாலிபன் ராமோத்திற்குள் பிரவேசித்த போது அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் யார்? சேனாபதிகள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. சேனாபதியே, உமக்குச் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. யார் யாரிடம் கூறியது? எலிசா தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய ஒரு வாலிபன் யெகூவிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று யெகூ கேட்ட கேள்விக்கு வாலிபன் சொன்ன பதில் என்ன? சேனாபதியாகிய உமக்குத்தான் என்று. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. அறை வீட்டிற்குள் பிரவேசித்த சேனாபதி யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 17. யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியது யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாகிய வாலிபன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 18. உன்னை டேஸ் ஆகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று எலிசாவின் ஊழியக்காரனாகிய வாலிபன் யெகூவிடம் கூறினான். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. எவர்களின் இரத்த பலியை யேசபேலின் கையிலே வாங்கும்படி யெகூ ராஜாவானான்? தீர்க்கதரிசிகள் மற்றும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. நீ உன் டேஸ் ஆகிய டேஸின் குடும்பத்தை அழித்துவிட கடவா என்று யெகூவிடம் கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவர்களை கர்த்தர் கருவறுப்பேன் என்று கூறினார்? இஸ்ரவேலிலே ஆகாபினுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. நேபாத்தின் குமாரன் யார்? யெரொபெயாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. பாஷா ராஜா யாருடைய குமாரன்? அகியாவின் குமாரன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஆகாபின் குடும்பத்தை கர்த்தர் எவர்களின் குடும்பத்துக்கு சரியாக்குவார்? யெரொபெயாம் மற்றும் பாஷாவின் குடும்பத்துக்கு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. யேசபேலை நாய்கள் எங்கே தின்றுவிடும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்?
இஸ்ரேலி நிலத்திலே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யாரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இருக்காது? ஏசபேலை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. கதவை திறந்து ஓடிப்போனவன் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாகிய வாலிபன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28. சுக செய்தியா? யார் யாரிடம் கேட்டது? ராஜாவின் சேனாபதிகள் யெகூவிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 29. அந்த டேஸ் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று ராஜாவின் ஊழியக்காரர் யெகூவிடம் கேட்டனர். பைத்தியக்காரன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. அந்த டேஸையும் அவன் சொன்ன டேஸையும் நீங்கள் அறிவீர்கள் என்று யெகூ கூறினான். அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. அது பொய். அதை எங்களுக்கு சொல்லும். யார் யாரிடம் கேட்டது? ராஜாவின் ஊழியக்காரராகிய சேனாபதிகள் யெகூவிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. தீவிரமாய் தங்கள் வஸ்திரத்தை யெகூவின் கீழே விரித்தது யார்? சேனாபதிகள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 33. சேனாபதிகள் தங்கள் வஸ்திரத்தை டேஸின் உயரத்தில் டேஸின் கீழே விரித்தனர். படிகளின் உயரத்தில் யெகூவின் கீழே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34. சேனாபதிகள் தங்கள் வஸ்திரங்களை யெகூவின் கீழே விரித்து சொன்னது என்ன? யெகூ ராஜாவானான் என்று சொல்லினர். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. சேனாபதிகள் டேஸ் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொல்லினர். எக்காலம் ஊதி. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36. யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவன் யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. யோராம் டேஸ் எல்லாரோடும் கூட டேஸின் நிமித்தம் காவல் வைத்தான்.
இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட ஆசகேலி நிமித்தம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 38. யோராம் எங்கே காவல் வைத்தான்? கீலேயாத்திலுள்ள ராமோத்தில். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39. எந்த ராஜாவோடே யுத்தம் பண்ணின போது யோராம் காயப்பட்டான்? ஆசகேலோடே யுத்தம் பண்ணின போது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்று கூறியது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 41. யெகூ டேஸின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு டேஸ் போனான்? ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 42. இஸ்ரேலில் வியாதியாய் கிடந்த ராஜா யார்? யோராம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 43. வியாதியாய் கிடந்த யோராமை பார்க்கும்படி வந்த யூதாவின் ராஜா யார்? அகசியா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 44. யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டது யார்? இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 45. யெகூவின் கூட்டம் வருகிறதை ஜாமக்காரன் கண்டு சொன்னது என்ன? ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்று சொன்னான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 46. யோராம் ஜாமக்காரனிடம் யாரை கூப்பிடும்படி சொன்னான்? ஒரு குதிரை வீரனை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 47. ஒரு குதிரை வீரனை எவர்களுக்கு எதிராக அனுப்பும்படி யோராம் ஜாமக்காரனிடம் கூறினான்? யெகூவின் கூட்டத்திற்கு எதிராக. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 48. ஒரு குதிரை வீரனை யெகூவின் கூட்டத்திற்கு எதிராக அனுப்பி யோராம் என்ன கேட்கச் சொன்னான்? சமாதானமா என்று கேட்கச் சொன்னான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 49. யெகூவுக்கு எதிர்கொண்டு போனது யார்? குதிரை வீரன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 50. சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன?
யார் யாரிடம் கேட்டது? யெகூ குதிரை வீரனிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 51. என் டேஸ் திரும்பி வா என்று யெகூ குதிரை வீரனிடம் கூறினான். என் பிறகே திரும்பி வா என்று. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 52. டேஸ் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்று ஜாமக்காரன் கூறினான். அனுப்பப்பட்டவன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 53. யோராம் யெகூவிடம் எத்தனை குதிரை வீரனை அனுப்பினான்? இரண்டு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 54. ரதத்தை அதிவேகமாய் ஓட்டினவன் யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 55. ரதத்தை ஆயத்தப்படுத்து. யார் யாரிடம் கூறியது? யோராம் ஜாமக்காரனிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 56. யெகூவுக்கு நேராக புறப்பட்ட 2 ராஜாக்கள் யார்? யோராம் மற்றும் அகசியா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 57. யோராமும் அகசியாவும் யெகூவுக்கு எதிர்ப்பட்ட இடம் எது? இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் நிலம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 58. யெகூவே சமாதானமா என்று கேட்டது யார்? யோராம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 59. யோராமின் தாய் யார்? ஏசபேல். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 60. எவைகள் ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்று யெகூ யோராமிடம் சொன்னான்? ஏசபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 61. தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போனது யார்? யோராம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 62. அகசியாவே இது டேஸ் என்று யோராம் கூறினான்? சதி என்று. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 63. தன் கையால் வில்லை நாணேற்றியவன் யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 64. தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தவன் யார்? யோராம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 65. யெகூ எதின் நடுவே அம்பை எய்தான்? யோராமின் புயங்களின் நடுவே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
கேள்வி எண் 66. அம்பு யோராமுடைய டேஸில் டேஸ் புறப்படத்தக்கதாய் எகு எய்தான். யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 67. யெகூவின் சேனாபதி பெயர் என்ன? பித்கார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 68. யோராமை எங்கே எறிந்து போடும்படி யெகூ பித்காரிடம் கூறினான்? யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 69. நானும் நீயும் ஒரு டேஸ் குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த டேஸை யோராமின் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள் என்று யெகூ பித்காரிடம் கூறினான். சோடாய் குதிரையேறி வருகிற போது ஆக்கினையை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 70. எவர்களின் இரத்தத்தை கர்த்தர் கண்டார்? நாபோத் மற்றும் அவன் குமாரரின் இரத்தத்தை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 71. தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனது யார்? அகசியா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 72. அகசியாவை பின்தொடர்ந்து வந்தது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 73. அவனையும் இரதத்திலே வெட்டி போடுங்கள் என்று யெகூ கூறினான். இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? அகசியாவை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 74. யெகூவின் சேனாபதிகள் அகசியாவை எந்த இடத்திலே வெட்டி போட்டார்கள்? இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 75. அகசியா டேஸுக்கு ஓடிப்போய் அங்கே செத்து போனான். மெகிதோவுக்கு ஓடிப்போய். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 76. அகசியா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 77. அகசியாவை அடக்கம் பண்ணினவர்கள் யார்? அகசியாவின் ஊழியக்காரர். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 78. அகசியாவின் ஊழியக்காரர் அகசியாவை டேஸ் மேல் டேஸுக்கு கொண்டு சென்றனர். இரதத்தின் மேல் எருசலேமுக்கு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 79. ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் எத்தனாம் வருஷத்தில் அகசியா யூதாவின் மேல் ராஜாவானான்? 11ஆம் வருஷத்தில். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 80. யெகூ எங்கே வந்ததை யேசபேல் கேள்விப்பட்டாள்? யெஸ்ரயேலுக்கு வந்ததை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 81. தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தது யார்?
ஏசபேல் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 82. தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா? யார் யாரிடம் கேட்டது? ஏசபேல் யெகூவிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 83. யெகூ டேஸில் வந்தபோது சிம்ரி சேமம் அடைந்தானா என்று ஏசபேல் கேட்டாள். ஒளிமுக வாசலில் வந்தபோது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 84. தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து பார்த்தது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 85. யெகூ தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என்ன கேட்டான்? என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 86. யெகூவை எட்டி பார்த்தவர்கள் யார்? இரண்டு 3 பிரதானிகள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 87. அவளை அதாவது ஏசபேலை கீழே தள்ளுங்கள். யார் யாரிடம் கூறியது? யெகூ பிரதானிகளிடம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். கேள்வி எண் 88. ஏசபேலுடைய இரத்தம் எங்கெல்லாம் தெறித்தது? சுவரிலும் குதிரைகளிலும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 89. ஏசபேலை மிதித்தது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 90. சபிக்கப்பட்ட ஸ்திரீ யார்? ஏசபேல். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 91. ஏசபேலை அடக்கம் பண்ண போகிற போது எவைகள் மாத்திரம் இருந்தது? ஏசபேலின் தலையோடு கால்கள் உள்ளங்கைகள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 92. ஏசபேலின் மாம்சத்தை தின்றது எது? நாய்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 93. எங்கே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்றது? யெஸ்ரயேலின் நிலத்திலே. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 94. யெஸ்ரயேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று கர்த்தர் யார் மூலம் தீர்க்கதரிசனம் உரைத்தார்? திஸ்பியனாகிய எலியா மூலம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 95. வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆனது எது? ஏசபேலின் பிரேதம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.